நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்டு ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகே குங்குமத்தில் புரட்டி எடுத்த குண்டு மல்லிச்சேரமே மந்த மாருதம் உந்தன் மேனியில் பூத்திருக்கு நிலவுக்கு என்னாச்சு கண்ணில் பட்டு விட்டு நின்னாச்சு எத்தனை மச்சம் உன்னிடம் உண்டு காத்துக்கும் எனக்கும் தான் அது தெரியும் எத்தனை வேகம் உன்னிடம் உண்டு இருக்குக்கும் எனக்கும் தான் அது புரியும் கச்சை கட்டி பூ பூத்த பூந்தோட்டமே உச்சி வரை நான் மூழ்கட்டேன் பாய்ச்சுமே சுடர் முல்லை மலத்திடல் நாணுவதே என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு உன் ஜன்னல் நிலவுக்கு வந்தாச்சு உன் கண்ணில் பட்டு விட்டு நின்னாச்சு அதில் முக்கியம் கொண்ட முதல் கனி பார்த்து விட்டேன் பத்தினி பெண்ணின் பத்தியம் தேட ஓரிடம் வேர்த்து விட்டேன் பூர்வ ஜன்ம ஓர் பந்தம் நீ வந்தது என்றும் இனி நீங்காது நாம் சேர்ந்தது மனசிலும் வெட்ட சிரிப்பிலும் வாழ்ந்திருப்பேன் என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குங்குமத்தில் புரட்டி எடுக்க குண்டு மல்லி சரமா மந்த மாருதம் உந்தன் மேனியில் பூத்திருக்கோ என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு உன் ஜன்னல் வணக்கங்க. வணக்கம். நான் ஒரு கல்யாண புரோக்கருங்க. செக்கோட்டர் உங்க வீட்ல இருந்து கூப்பிட்டு வச்சா தகவல் வந்தது, அதான் வந்திருக்கேன். என்ன சொன்னீங்க? நான் ஒரு கல்யாண புரோக்கர். இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வேணுமா பொண்ணு வேணுமான்ற விவரம் தெரிஞ்சுக்கணும், அதான் வந்திருக்கேன். இந்த வீட்டுல பெரிய மனுஷங்க யாராவது இருக்காங்களா? என்ன பார்த்தா பெரிய மனுஷனா தெரியலையா? அப்ப நாமளே பேசிடுவோம். பேசுறது இருக்கட்டும், இது என்ன கையில போட்டோ? நான் கொஞ்சம் பிஸியான புரோக்கருங்க. என் கைவசம் ஏகப்பட்ட பொண்ணுங்க போட்டோ இருக்கு. இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கேனுங்க. இத பாருங்க. ஓ அப்படியா? அப்படி பார்த்தா இந்த வீட்டுல என்ன விட பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்காரு. நான் ஒண்ணு செய்யறேன். இந்த பொண்ணு போட்டோ பத்தியும் உங்களை பத்தியும் அவர்கிட்ட முத்தாப்பா 4 வார்த்தை சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறேன். அப்பதான் இது ஒர்க் அவுட் ஆகும். என்னண்ணே ஆனமலை பேச ஏமா? ஆமாண்டா. இப்படியே வெயிட் பண்ணா உங்க வால்யூமே வேஸ்ட் ஆயிரும். என்ன பண்ண சொல்ற? யூஸ் பண்ணும்னே. எப்படிடா? அண்ணே நம்ம செக்கு வச்சிருக்கோம், அதுல கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் போட்டு ஆட்டினா தான் நல்ல காசு. ஆனா சமயத்துக்கு
செக்கு சும்மா ஆடாம இருக்க கூடாதுன்னு வேப்பங்கொட்டையை போட்டு வேப்ப நாட்டமே அது ஏன்? ஆடாம செக்கு சும்மா இருக்குதே, அதுல ஏதாவது போட்டு ஆட்டினா ஆதாயம் வருமேன்னு தான். கரெக்ட். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. வாசல்ல புரோக்கர் நிக்கிறான், நிறைய பொண்ணு போட்டு வச்சிருக்கான். பொண்ணுக்கு புரோக்கரா? ஆமா, கூப்பிட்டு ஒரு வெள்ளோட்டம் பாக்குறீங்களா? அரைஞ்சு பல்ல கட்டி போடுவேன். யாருகிட்ட என்ன பேசுற? வெள்ளோட்டமா? உன் லெவலுக்கு வேணா அது கரெக்டா இருக்கலாம், என் லெவலுக்கு கரெக்ட் இல்ல. அனாவசியமா எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிடாத. அண்ணே, நம்மளா தேடி போனா தானே தப்பு, அதுவா வந்திருக்கு. யோ, இங்க வாயா. டேய் வேணாண்டா, எனக்கு சங்கோச்சமா இருக்குடா. அண்ணே, ஆரம்பத்துல தான் சங்கோஷப்படுவீங்க, பேச ஆரம்பிச்சீங்க அப்புறம் சரளமா பின்னிருவீங்க. வாங்க வாங்க வாங்க. கும்பிடுறானுங்க. வாடா உட்காரு. என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? நீ பாக்குற உத்தியோகத்துக்கு இது போதாத, உட்கார்றா. நேருக்கு நேரா சட்டை போட்டு பேசி முடிடா. ஏங்க போட்டோ எடுத்து காமிங்க. இந்த காட்டுறேன். இந்த பாருங்க, அம்சமா இருக்கு. சூப்பர். இது பட்டதாரி. ஓ, இதுக்கு பட்டமெல்லாம் கொடுக்குறாங்களா? இது மிதுன ராசி. ஏண்டா இதுக்கெல்லாம் ராசி பாப்பாங்களா? அத விடுங்க, இது ஜமீன் பரம்பரைங்க. ஓ, வாழ்ந்து கட்ட குடும்பம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். ஏங்க, இடம் எப்படி? அவங்க இடத்துல வச்சுக்கலாமா இல்ல எங்க இடத்துல வச்சுக்கலாமா? இடத்த பத்தி என்னங்க இருக்கு, அத பொது இடத்துல கூட வச்சுக்கலாம். பொது இடத்துலயா? கொஞ்சம் குனிடா. மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல. பொது இடத்துல வச்சுக்கிறதுக்கு இது என்ன அரசியல் மீட்டிங்கடா? எதை வச்சுக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இத வச்சுதான் இத்தனை பொம்பளை போட்டோ கொடுத்துருக்க. நீ பொம்பளை புரோக்கர் தானே? நான் பொம்பளை புரோக்கரா? ஏன் உன் தம்பி பொம்பளை புரோக்கரா? நான் பொம்பளை புரோக்கரா? நான் கல்யாண புரோக்கரியா? என்னது கல்யாணம்? இதெல்லாம் சொல்ல வேணாடா. வேணாம். வேணாம்.